ஹலோ சார், வணக்கம். வெல்கம் டு சதா கார்டன். மாடிக்கு வந்திருக்கோம். இந்த கொய்யா செடியை பற்றிய ஒரு பதிவை கொடுக்கலாம்னு இருக்கோம். கொய்யா வாங்கி வைக்கிறோம். அது வளருது, பெருசாக போயிட்டுருக்கு, காயே காய்க்கலை, பூக்கவும் மாட்டேங்குது அப்படிங்கிறது அநேக அன்பர்களுடைய கோரிக்கையாக இருக்குது. அதுக்கு ஒரு பதிவை கொடுக்கணும்னு சொல்லி எல்லோரும் கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி உங்கள் வீட்லேயும் கொய்யா கொத்து கொத்தாக பூக்க அதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற பதிவை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு வெறும் 5 ஸ்டெப்ஸ் தாங்க. அந்த 5 ஸ்டெப்ஸை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்லேயும் கொய்யா கொத்து கொத்தாக பூக்கும். அது என்னென்னங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க. இந்த கொய்யா நல்லா காய்க்கணும்னா என்ன செய்யணும்னா கவாத்து பண்ணணுங்க. இதை பாருங்கள், கவாத்து பண்ணதுனால தான் இந்த செடிகள்லாம் இது மாதிரி வந்திருக்கு பாருங்கள். கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். கட் பண்ணி விட்டு தாங்க கொத்து கொத்தான புதிய கிளைகள் வரும். இந்த பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். பழைய கிளையில் பூக்காதுங்க. கொய்யா செடி எப்பவுமே புதுசாக வர்ற கிளைகளை தான் காய்க்கும். அதனால் இதை கட் பண்ணியிருக்கோம். பழைய கிளைகள் நுனியோட கவாத்து பண்ணுங்க. நுனியை கிள்ளி விடுங்க. அப்போ தாங்க பக்கவாட்டில் புது புது கிளைகள் வரும். அது 100 பூக்களை பூக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ கிளை வந்திருக்கு பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த கிளைகளில் முட்டு வந்திருக்கு பாருங்கள். தெரியுதாங்க? இது மாதிரி கிளைகளை வெட்டி வச்சாதான் இதிலிருந்து தாங்க முட்டுக்கு வரும். அந்த பழைய கிளைகளிலிருந்து வராதுங்க. இப்போ பாருங்கள், எல்லா செடியும் வெட்டியிருக்கோம். பழைய காய்களை பாருங்கள், தெரியுதாங்க? இந்த பாருங்கள், இங்கேயும் பாருங்கள் காய். இங்கேயும் பாருங்கள், இது கீழே, இந்த கீழேயும் பாருங்கள். இந்த காய்கள் வந்ததை விட்டுட்டு மிச்ச கிளைகள்லாம் வெட்டி விடுங்க. அப்போ தான் வரும். இதாங்க ஸ்டெப் 1. ஸ்டெப் 1 பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். இது மாதிரி கொத்து கொத்தான கிளைகள் வரணும். அப்போ தான் உங்களுக்கு என்ன வரும்? பூக்கள் வரும், அந்த முட்டுக்கள் வரும் பாருங்கள். ஓகே. டிப்ஸ் 2, மண்ணை கிளறணுங்க, உரமிடுதுங்க. செடியை கீழே நல்லா கிளறி உரமிட்டு தாங்க வரும். இப்போ இந்த மண் பொல பொலன்னு இருக்கணுங்க. பொல பொலன்னு இருந்தால் தாங்க அந்த செடி வரும், இல்லைன்னா வராது. அதுக்கு இந்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மண் இது மாதிரி இருக்கணுங்க. கிளறி இந்த பாருங்கள், மண்புழு உரம், தொழு உரம் போடணுங்க. நாங்கள் ஆட்டு உரம் போட்டிருக்கோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது மாதிரி இருந்தாங்க செடி நன்றாக வளரும். இது 2வது ஸ்டெப்ஸுங்க. இந்த 2வது ஸ்டெப்ஸு நல்லா மண்ணை கிளறி உரமிடணுங்க. ரைட்டு. 3வது இப்போ இதுக்கு என்ன செய்யலாம்னா கடலை புண்ணாக்கை ஊற வச்சு கூட தண்ணியை ஊற்றலாம். இல்லாட்டா நம்ம அந்த வெங்காயத்தோலை தண்ணியில் ஊற வச்சு ஒரு நாள் கழிச்சு ஊற்றலாம். இல்லாட்டா நம்ம புளிச்ச மோர் இருக்குது பார்த்தீங்களா, அதோட பெருங்காயத்தூளை கலந்து கூட இந்த செடிக்கு ஊற்றலாம். டிப்ஸு 3, பூக்கள் கொட்டுதா கவலையப்படாதீங்க. இதை எப்படி தடுக்கலான்னு சொல்கிறேன், கவனிங்க. பூக்களை கொட்டினா நமக்கு எப்படிங்க காய் கிடைக்கும்? அப்போ காய் கிடைக்காது. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இதுதான் நம்ம செடிக்கே உரிய பெரிய பிரச்சனை. பூவே இல்லைன்னா அப்புறம் எப்படி காய் வரும்? அதுக்கு என்ன செய்யணும்னா தேமோர் கரைசலை நம்ம 15 நாளுக்கு ஒரு தெளிக்கணுங்க. தேமோர் கரைசலை உங்களுக்கு திரும்பி நினைக்கிறேன். அந்த தேங்காய் பாலோட புளிச்ச மோர் கலந்த கரைசலை நம்ம தெளிக்கலாங்க. இது பூக்களை தக்க வைக்குங்க. இதை தக்க வச்சு நமக்கு என்ன பண்ணோம்னா காயாக மாற்றும். இந்த காயாக மாற்றுகின்ற தகுதி இது இருக்குண்டு. அதனால் இதே நம்ம பண்ணலாம். இப்போ அந்த பூக்கிற சமயத்தில் நம்ம என்ன செய்யணும்னா செடிக்கு அதிகளவு தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. செடிக்கு அதிகளவு தண்ணி ஊற்றுனீங்கன்னா நம்ம பூக்கள்லாம் கொட்டிடுங்க. மண் காஞ்ச பின்னாடி தண்ணி ஊற்றுங்க. அதுதான் இந்த செடிக்கு சிறந்தது. டிப்ஸு 4 என்ன அப்படின்னா, காய்கள் நல்ல இனிப்பாக இருக்கணுமா? சில காய்கள் வாங்குவோம், அந்த காய் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்காது. காய்கள் நல்ல இனிப்பாக இருக்கணும்னா என்ன செய்கிறது அப்படின்னு கேட்கலாம். காய்கள் நல்ல இனிப்பாக இருக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த 4வது டிப்ஸாக பாருங்கள். அது உங்களுக்கு இருக்கும். காய் பெருசாக வேணுமா? ஆமாம், அதுக்கு இந்த டிப்ஸாக பாருங்கள். இதுக்கெல்லாம் காரணம் பொட்டாசியம் சத்து தாங்க. இந்த பொட்டாசியம் சத்து நீங்கள் போட்டாலே இது காய் இனிப்பாக வந்துடும், அதிக அளவு பெருசாக வரும், ஒவ்வொன்றும் கைப்பிடி அளவு வரும். இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த பழக்கரைசல்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, கெட்டுப்போன பழங்கள்லாம் ஊற வச்சு பண்ணணும். இப்போ எடுத்துக்கிட்டால் வாழைப்பழ கரைசல். இந்த வாழைப்பழ கரைசலை வாழைப்பழ தோலை கட் பண்ணி ஊற வச்சு அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்படியே 1 நாள் ஊற வச்சு 2 நாள் ஊற வச்சு அந்த செடிக்கு ஊற்றலாம். அதை ஊற்றுறதுனால நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த செடி
சிறப்பாக வளரும், அதிகளவு பழங்களை கொடுக்கும், காய்களை கொடுக்கும், காய்கள் இனிப்பாக இருக்கும். இதை மாதத்துக்கு ஒரு முறையாவது இந்த பழக்கரைசலை பயன்படுத்தணும். அது எப்படி பயன்படுத்தலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதாங்க வாழைப்பழ கரைசல். இங்கே பாருங்கள், 2-3 நாள் ஆச்சு. இதை கரைசலை எடுத்து இந்த பாருங்கள், இதை தண்ணியில் ஊற்றணும். போதும். இதை இந்த கரைசலை நம்ம செடிக்கு ஊற்றும் போது செடிகள் காய்கள் பளபளப்பாகவும் நல்லா பெருசாக இருக்கும். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை இந்த செடிக்கு ஊற்றணும். இது மாதிரி ஊற்றும் பொழுது உங்களுக்கு இந்த காய்கள் பெருசாக இருக்கும், செடிகள் பளபளப்பாக இருக்கும். இந்த கரைசலை மாதத்துக்கு ஒரு முறை பயன்படுத்துங்க. டிப்ஸு 5 என்னென்னா, பூச்சி வேளாண்மைங்க. இலை கீழே தாங்க பூச்சி இருக்கும். மாவு பூச்சி இருக்கான்னு பாருங்கள். சரி இல்லைன்னா சந்தோஷம். இப்போ ஒவ்வொரு செடியாக கீழே நம்ம பார்க்குறோம். மாவு பூச்சி தொல்லை இருந்தால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நமக்கு அந்த வேப்ப கரைசலை அடிக்கணும். இந்த பாருங்கள், இருக்குது பாருங்கள், தெரியுதாங்க? இந்த இடத்துல பாருங்கள், இதே மாதிரி இருக்கும். இலைகளுக்கு கீழே தாங்க இருக்கும் அது. அப்போ இது மாதிரி இருந்துச்சுன்னா என்ன செய்யணும் அப்படின்னா, பூச்சி இருக்கோ இல்லையோ வாரத்துக்கு ஒரு முறை என்ன பண்ணணும்னா வேப்பெண்ணெய் கரைசலை ஸ்ப்ரே பண்ணிடுங்க. இந்த பாருங்கள், வேப்பெண்ணெய் கரைசல் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த பாருங்கள், வேப்பெண்ணெய் கரைசல். இந்த பாருங்கள், செடி முழுவதும் அடிங்க. இந்த ஸ்ப்ரேயர் நம்ம ஆன்லைனில் கிடைக்குது. இந்த பற்றி நாங்கள் ஏற்கனவே எங்கள் இதில் டேக்கில் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்ப்ரேயரை வாங்கிக்கோங்க. இது சூப்பரான ஸ்ப்ரேயரு. இது ஒரு தடவை அடித்தாலே 2 லிட்டரு எல்லா செடிக்கும் நம்ம அடிச்சிடலாம். இது அருமையான ஸ்ப்ரேயரு. இது வாங்கி பயன்படுத்துங்க. இந்த செடிக்கு எப்படி அடிக்கிறோங்கிறத பாருங்கள். இதே மாதிரி எல்லா செடிக்கும் அடிங்க. இது பூச்சி இருக்கோ இல்லையோ இலை கீழே மேலே எல்லா பக்கம் அடித்து விடுங்க. அடித்து விட்டிங்கன்னா உங்களுக்கு செடிக்கு ஒரு பாதுகாப்பு. தவிர ஒரு எக்ஸ்ட்ரா ரகசிய டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன், நல்லா கவனிங்க. நீங்கள் கட் பண்ணுறீங்க, கவாத்து பண்ணுறீங்க, அதுக்கடுத்து என்ன பண்ணுறீங்க, உரம் போடுறீங்க, மண்ணை கிளறீங்க, பூச்சி மருந்து அடிக்கிறீங்க, எல்லாமே ரைட்டு. ஆனால் வெயில் இதுக்கு வேணுங்க. 5 to 6 மணி நேரம் வெயிலில் இருக்கணும். அப்போ தான் இந்த செடியானது காய்களை கொடுக்கும். இல்லைனா இலைகள் மட்டும் பெருசாகிட்டே போகும். அதனால் நீங்கள் மறக்காமல் 5 to 6 மணி நேரம் வெயில் இருக்கிற மாதிரி பாருங்கள். அப்போ தான் இந்த காய்கள் கொடுக்கும். இந்த கொய்யா பற்றிய பதிவை உங்களுக்கு வழங்கியது உங்களுடைய சதா கார்டன். இந்த சதா கார்டன் சேனல் பிடித்திருந்தால் இந்த சதா கார்டன் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள். சதா கார்டன், தேங்க்யூ.